இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப், தட் இஸ் ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுலில் சோயா சாஸ், வினிகர், சால்ட், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய காரம் சாப்பிட்றீங்க இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்டாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஈவனாக கோட் ஆகிற மாதிரி. நான் ஒரு 300 to 400 grams ஆஃப் சிக்கன் லாலிபாப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், மைதா, ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு எக் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 minutes மேரினேட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னொரு பேனில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். 2 சைடு குக் பண்ணிவிட்டு இது நம்ம தண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு, ஸ்டிக் ஆகாமல். அதனால தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். ஸோ இது தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் திருப்பி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 போதும். இதில் ஒரு பூண்டு, கார்லிக், அப்புறம் ஒரே ஒரு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க, ரெகுலர் டொமேட்டோ கெச்சப். இதோட இன்னும் காரம் ஆட் பண்ணிக்க நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சோயா சாஸும் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், இதோட நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு அந்த ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அந்த மிக்சர் திக்காக்கிறதுக்கு ஆட் பண்ணி திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க லாலிபாப்பை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த லாலிபாப்பில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் ஸ்டார்டர்ஸில் யூஸ் பண்ணுறது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதை நீட்டாக அழகாக ப்ளேட் பண்ணிக்கோங்க. 1 by 1 ப்ளேட் பண்ணிவிட்டு இதை மேலே டாப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா என்ன மாதிரி நீங்கள் கொரியாண்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.